ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம காவேரி வீட்டில் மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாட்டி சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி நீங்கள் இன்றைக்கி சமைக்காதீங்க, நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தடபுடலாக சமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட கூப்பிட்றாங்க. நம்ம விஜயும் கூடவே வராங்க. ராகினியும் அப்போ தான் உள்ளே வராங்க. வா ராகினி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்றாங்க. என்ன இவன் முகத்தில் இவ்வளோ சந்தோஷம் தெரியுதே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரி சரி இருந்துட்டு போட்டோம், நம்ம வெண்ணிலாவை இந்த வீட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் இவ முகத்தில் சந்தோஷத்தவே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ராகினி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு, என்னம்மா காவேரி இன்னைக்கு இவ்வளோ சமைச்சிருக்க, சிக்கன், மீன் வறுவல், பிரியாணி, அப்பா சொல்லவே முடியல, இவ்வளோ சமைச்சிருக்க, என்ன என்ன ஸ்பெஷல், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது எல்லாமே நல்ல விஷயந்தான் தாத்தா, நீங்கள்லாம் வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிமாறி விடுறாங்க. இங்கே விஜய் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு, காவேரி செம்மையாக செஞ்சுருக்க காவேரி, நாக்கில் டேஸ்ட் அப்படியே பிடிச்சிக்கிச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிறார சாப்பிட்றாங்க. நம்ம தாத்தா பாட்டியுமே நல்லா இருக்குது காவேரி அப்படின்னு சொல்லி அவங்களுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா இருந்துட்டு, என்னடா விஜய் நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி ரொம்பவே பிரகாசமாக இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை தாத்தா, நீங்கள் அடிக்கடிக்கு எனக்கு ஒரு பேர குழந்தைய பெற்று கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்வீங்கள்ல, அதுக்கான நேரம் வந்துச்சு தாத்தா, குவா குவா சவுண்டு இந்த வீட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு தாத்தாவும் பாட்டியும் பயங்கர ஹாப்பி. இதை கேட்டு நம்ம ராகினி இருந்துட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இவங்க யாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நம்ம வெண்ணிலா விஷயத்தை இப்போ போட்டு உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே விஜய் மாமாவோட எக்ஸ்லவர் வெண்ணிலா உயிரோடு தான் இருக்கிறாங்க, அவங்கள நான் பார்த்துட்டு தான் வரேன், இங்கே பாருங்கள் ஃபோட்டோவை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. எங்கள் காவேரிக்கு இடிவில் இந்த மாதிரி ஆயிடுது, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் தாத்தா, வெண்ணிலா உயிரோடு தான் இருக்கிறாங்க, அவங்கள விஜய் மாமா கூட கண்டிப்பாக நான் சேர்த்து வைப்பேன், அவங்களுக்கு துணையாக நான் இருக்கேன் தாத்தா அப்படின்னு